வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய சின்ன தோட்டத்துலேருந்து பறித்த காய்கள், அதாவது பழம், பூவு, இது தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பெரண்டை, இது வந்து மணத்தக்காளி, அந்த பழம், இதை வந்து நான் பறித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வத்தலாம் காய வச்சு குழம்புக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி, புது வரவுனா தக்காளி, பச்சை மிளகா ஆல்ரெடி இருந்தது, தக்காளி மட்டும் பறித்து எடுத்துருக்கேன். இன்னும் பழுக்க விடலை. பெருச்சாளி வந்தால் தூக்கிட்டு போயிடும், அதுக்காக. செம்பருத்தி பூவை பற்றியும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பூ, கனகாமரப்பூ, பூ பற்றி, செம்பருத்தி சர்பத்து, செம்பருத்தி டீ, இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் இருக்குது செம்பருத்தி பூலையும் இந்த பிரண்டையிலெல்லாம். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே நம்ம வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். நம்மளுடைய வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். செம்பருத்தி பூ பற்றியும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரண்டை பற்றியும் நான் பிரண்டையில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.